Hello friends, welcome back to our channel, and for today's recipe we're going to make Nandu Masala. This is a very tasty dish, simple and easy to cook. இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த டிஷ் பற்றி சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். First step, what we're going to do is we're going to blend some spices and make a masala. So masalaக்கு தேவையானது 2 teaspoon peppercorn, 2 teaspoon cumin and 2 tomatoes. இதை நம்ம first இது blend பண்ணி we're going to keep it aside. So ஒரு panல சூடான பிறகு we're going to add oil 40 ml. And once oil சூடான பிறகு we'll add cinnamon 1, cloves 2, curry leaves ஒரு bunch add பண்ணிக்கலாம். And fennel ஒரு teaspoon add பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு then we're going to add onions. அறுத்து வச்சிருந்த onions too finely chopped we're going to fry it. இதை எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ண போகிறேன்னா until the color changes, until the onions become translucent. And once that is done, then we will add our spices. இந்த டிஷ் சின்ன வயசுலேருந்தே அம்மா நிறைய தடவை செஞ்சுருப்பாங்க. எவ்ரி சாட்டர்டேஸ் எப்போல்லாம் நண்டு அப்பா வாங்கிட்டு வராங்களோ அப்போல்லாம் செய்வாங்க. ஸோ இது அம்மாவோட ரெசிப்பியில் என்னோட டெஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம garlic ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் ஜிஞ்சர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அகேன் இது நல்லா வதக்கலாம் until the oil separates. we're going to keep frying it. once இது ஃப்ரை ஆன பிறகு தென் நம்ம will add நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் we're going to fry it. ஸோ போயிடுச்சு. ஸோ we'll add turmeric ஒரு டீஸ்பூன். turmeric கூட we'll also add coriander powder, தனியா தூள் ஒரு 1.5 teaspoon. we'll add chilli powder ஒரு teaspoon. salt as required. ஸோ அகேன் சால்ட் நான் யூஸ்வலாக கொஞ்சம் கம்மியாக போடுவேன். பட் உங்களுக்கு இது தேவை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், we're going to add the மசாலா. நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, cumin அண்ட் பெப்பர்கார்ன் அரைச்சிருந்தது we're going to add it. நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆன பிறகு இதுலேயும் அதே நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை வாசனை கொஞ்சம் இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் what we're going to do is we're going to add நம்மள்ட்ட இருக்கிற இந்த நண்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நண்டு லாக்கிலி கேனடாவில் இங்கே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிது. நல்ல நண்டு கிடச்சிது. ஸோ ஒரு 1.5 கிலோ நண்டு வாங்கி இப்போ செய்கிறோம் நம்ம. ஸோ நண்டு இன்னொரு வீடியோவில் நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு அதையும் போட்டிருப்பேன், நீங்கள் அதையும் பாருங்கள். வெரி சிம்பிளான மெத்தட், கையிலேயே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா கோட் ஆகிற வரைக்கும் we can cook this dish. நல்லா மசாலா கோட் ஆகிடுச்சு. தென் வாட்டர் தேவைக்கேற்ப நான் half a cup வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா தென் you can add like 1 cup of water. ஸோ இது நம்ம ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ குக் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் we're going to garnish with coriander leaves. So we're going to give it a mix. So looks yum. என் பசங்க டெஃபினட்டாக இது மத்தியானமே காலி ஆகிடும். I don't think இன்னொரு வேலைக்கெலாம் இருக்காது. So yummy crab masala is ready. And if you like this video, kindly share and subscribe. And உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். And thank you kindly for watching.